நான் வாயில வடை சுட வரல, சிஎம் விஜய் வைத்த டிமாண்ட்ஸ், பிஎம் மோடி அக்செப்டட். முதல்வர் விஜய் சமீபத்தில் மேற்கொண்ட டெல்லி பயணம் இந்தியாவில் உள்ள பிற மாநில முதல்வர்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக ஒரு முதல்வர் எப்படி மத்திய அரசை அணுக வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. குறிப்பாக ஒரு நடிகர் முதல்வராக என்ன செய்துவிடுவார் என்று ஏளனம் செய்தவர்களுக்கு முதல்வர் விஜய் தன்னுடைய ராஜதந்திர நகர்வுகளால் டெல்லியை அணுகும் செயல் ஏளனம் செய்தவர்களை வாயடைத்து போக வைத்துள்ளது. சமீபத்தில் டெல்லி சென்ற முதல்வர் விஜய் மற்றும் பிரதமர் மோடியின் சந்திப்பின் போது தமிழகத்தின் உள்கட்டமைப்பு, கல்வி, மருத்துவம் மற்றும் தொழில்துறை சார்ந்த பல்வேறு புதிய திட்டங்கள் குறித்து பிரதமர் மோடியிடம் பேசிய முதல்வர் விஜய், எங்கள் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் எங்கள் மக்களின் நலனுக்கும் தேவையான அனைத்து நிதியை மத்திய அரசு தங்கு தடையின்றி வழங்க வேண்டும் என்று முதல்வர் விஜய் தெரிவித்திருக்கிறார். அதற்கு இதுவரை தமிழகத்திற்கு வரவேண்டிய எந்த நிதியையும் தடுக்கும் எண்ணத்தில் நிறுத்தி வைக்கவில்லை. குறிப்பாக தமிழகம் மட்டுமின்றி எந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும் முன்பு மத்திய அரசு கொடுத்த நிதியை முறையாக செயல்படுத்தாமல் இருந்தாலோ அல்லது மத்திய அரசு நிதியில் முறைகேடு நடந்தால் மட்டும்தான் அடுத்து கொடுக்கும் நிதி தாமதமாகும். அந்த வகையில் கடந்த ஒரு மாதமாக உங்கள் தலைமையிலான தமிழக அரசின் செயல்பாடுகளில் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒரு ஊழலற்ற ஆட்சியை முழுமையாக உங்களால் கொடுக்க முடியும் என நான் நம்புகிறேன் என முதல்வர் விஜயிடம் தெரிவித்திருக்கிறார் பிரதமர் மோடி. மேலும் கடந்த காலங்களில் தமிழகத்தில் நிலவி வந்த நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் புகார்களை சுட்டிக்காட்டி மிகவும் வெளிப்படையாக முதல்வர் விஜயிடம் பேசிய பிரதமர் மோடி, இதுவரை தமிழகத்திற்கான மத்திய அரசு நிதி ஒதுக்க ஒருவித பயம் எங்களுக்குள் இருந்தது. எங்கே இந்த நிதி முறைகேடு இல்லாமல் முறையாக மக்களுக்கும் தமிழக வளர்ச்சிக்கும் பயன்படுமோ என்கிற அச்சம் இருந்தது. ஆனால் கடந்த ஒரு மாதம் தமிழகத்தில் நீங்கள் செய்து வரும் ஆட்சி முறையை பார்த்து இனி தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கும் நிதியில் இருந்து ஒரு பைசா கூட முறைகேடு நடக்காது என்கிற நம்பிக்கை எனக்கு உள்ளது. இதுவரை எங்களுக்கு இருந்த அந்த பயம் பறந்தோடி விட்டது என முதல்வர் விஜயின் நடவடிக்கைகளில் வெகுவாக பாராட்டியிருக்கிறார் பிரதமர் மோடி. இந்த நிலையில் முதல்வர் விஜய் ஏன் மத்திய அரசை, பிரதமர் மோடியை விமர்சனம் செய்ய தயங்குகிறார் என திமுக கேள்வி எழுப்ப, எதற்கு தேவையின்றி மத்திய பாஜக அரசை விமர்சனம் செய்து கொண்டு மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட்டு தமிழகத்திற்கு தேவையான நிதியை பெற்று தமிழக வளர்ச்சியில் கவனம் செலுத்துவோம். அரசியல் லாபத்துக்காக மத்திய பாஜக அரசை தேவையின்றி விமர்சனம் செய்ய வேண்டாம் என்பதில் தெளிவாக இருக்கிறார் முதல்வர் விஜய். அந்த வகையில் தமிழகத்தில் லஞ்ச ஊழலற்ற வெளிப்படையான நிர்வாகமும் மத்திய அரசின் தங்கு தடையற்ற நிதி ஒதுக்கீடும் கைகோர்க்கும் வேளையில் அடுத்தடுத்து தமிழகத்தில் அரங்கேற இருக்கும் வளர்ச்சி திட்டங்கள் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக எடுத்துச் செல்வதில் தீவிரம் காட்டி வரும் முதல்வர் விஜய், அடுத்த 5 வருடத்தில் தமிழ்நாடு மாடல் என்பது இந்தியா முழுவதும் பேசும் பொருளாக இருக்க வேண்டும். அதற்காக திட்டமிட்டு செயல்பட தொடங்கியுள்ளார் முதல்வர் விஜய் என கூறப்படுகிறது. மேலும் நாம் பேசக்கூடாது, நாம் செயல் பேச வேண்டும் என தன்னுடைய சகாக்களிடம் தெரிவிக்கும் முதல்வர் விஜய், நான் என் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேன் என்கிறார். பத்திரிகையாளர்களை சந்தித்து 5 வருடம் வாயால் வடை சுட நான் முதல்வர் நாற்காலியில் அமரவில்லை. நம்முடைய அடுத்த கட்ட செயல்பாடுகளை மீடியா பேச வேண்டும், அதனால் செயலில் கவனம் செலுத்துவோம் என தன்னுடைய சகாக்களிடம் முதல்வர் விஜய் தெரிவித்ததாக கூறப்படுகிறது.